வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். ஐயோ sorry. நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம்னா எஸ்கே அண்ணாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு அவருக்காண்டு பர்த்டேக்காண்டி நேற்றைக்கே ஏஆர் முருகதாஸ் விட்டு ட்வீட்டர்லாம் ஃபயர் ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு. எஸ்கே 23 25 முன்னுக்கு விட்டு 23 இப்போ வர்றாங்க. ஏன்னா பராசக்தியை வேலைக்கு விட்டாங்க 20. ஆனால் அதான் 25வது படம். 23வது படம் இது 24 இது எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கவுண்ட் பண்ணுங்க. 24. அதோட இந்த மூவி ஒரு பெரிய ஒரு பவர் பேக்கேஜ். ஆர்ஆர் சுல்மாபம், ஏஆர் முருகதாஸ், எஸ்கே, மற்றது நம்மளோட அனிருத் பிஜிஎம் போட்டிருக்காரு. எனக்கு அதுக்காண்டி இது கூட அனிருத் ஃபேன் போயினா. அப்ப என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான ஸ்டோரி வரும், என்ன ஏஆர் முருகதாஸ் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். அப்ப பெரிய ஒரு ஹீரோ விஜய்க்கு விஜய்க்கு விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறினதே ஏற்கனவே கில்லிலே மாறிட்டாரு ஆக்ஷன் ஹீரோ. ஆனா ஒரு என்ன சொல்ல ஆளும் வைட் ஆடியன்ஸை பிடிச்சதை துப்பாக்கி படம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட ஒரு ஸ்டைலே மாறினதான் சொல்லலாம். ஒரு ஸ்டைல் மாறினதே துப்பாக்கி படத்துக்கு பிறகு கொஞ்சம் இந்த கம்பல்ல ஒரு ஆக்ஷன் ஒரு ஹீரோவாரு நல்லா எலிவேட் ஆகிருப்பார். அதே மாதிரி இப்போ எஸ்கே விஜய் துப்பாக்கி கொடுத்தா துப்பாக்கின்ற படத்தே இல்லை, கோர்ட்ல துப்பாக்கி கொடுத்தா பிறகு அடுத்த தளபதி எஸ்கே எஸ்கேன்னு எல்லாருமே சொல்லி கொண்டிருக்காங்க. உங்களோட அடுத்த குட்டி தளபதி என்ற வேற கூப்பிடுறாங்க. மாடியாருன்னா சின்ன தளபதி குட்டி தளபதி இதெல்லாம் சொல்றாங்க. எங்கட வீடியோக்கே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தது மார்க்கமும் இந்த இதுக்கு நம்மளோட எஸ்கே நடிச்சிருந்தா அவரெல்லாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த எஸ்கே இப்ப ரெண்டிங்கா போய் கொண்டிருக்காரு. ரெண்டிங்கான வளர்ச்சி போய் கொண்டிருக்கு. இந்த அமரன் படம் சரியான ஹிட் ஆனது பிறகு இப்ப எல்லாரும் எதிர்பார்ப்புல இருக்கு. அடுத்த படம் என்னன்னா பராசக்தி டீசரும் ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஆக்ஷன் படம் மாதிரி தான் அந்த முன்னுக்கு போஸ்டரை பார்க்கும்போது ஒரு பெரிய ரத்தம் ஒரு இது மாதிரி இருக்கு. அதோட ஏஆர் முருகதாஸ் இது கம்பேக்னு சொல்லணும். இந்த படம் கடைசியா தோல்வி படங்களா இருக்கிறதால கொஞ்சம் மன உளைச்சலுக்கு அதோட ஹிந்தி போயிடுது மனசு. என்னடா தோல்வி படம் பாருங்கடா நான் செய்கிறேன்னு ஹிந்தியில போய் சல்மான் கானுக்கு ஒரு படம் செய்து இருக்கேன். நேற்றை கூட அந்த போஸ்டர் உடைய கொமெண்ட்ல பார்த்தா சல்மான் கான் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க அது அப்டேட் கொடுங்க, அந்த அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்திருக்குது பேர் வேற நாங்க பார்த்தாச்சு. மதராசி அதாவது எங்கட மெட்ராஸ்காரங்க சென்னை தான் மதராசின்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். மதராசி எங்க வாழ்றவங்கள மதராசின்னு சொல்றது அதான் பேர. ஏதாவது அது வித்தியாசமான கதையா தான். ஏண்டா உங்களுக்கு தெரியும் ஏஆர் முருகதாஸ் ஸ்க்ரீன் பிளே ஸ்பீடா இருக்கும். சில படம் தர்பார்ல லாஸ்ட்ல சுதாப்பிப்பேன். செகண்ட் பார்ட் தான் சுதாப்பினால அந்த தர்பார் மோடையில பெருசா. ஆனால் முன்னுக்கு நல்லா இருக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கு தான் ஃபேமஸ் ஏஆர் முருகதாஸ். பரபரப்பா இருக்கும், துப்பாக்கியில வர ஒரே நேரத்துல சொல்றது அப்படி இப்படி. இந்த சீன்ஸ் நல்ல மேக்கிங் நல்லா இருக்கும். ஸோ இந்த 3 கூட்டணியில என்ன மாதிரி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேற அதே துப்பாக்கி மண்ணாச்சா அவரல்ல டிஜியாவே கழுத்தை மணிக்கிறது மதராசி ரத்தம் கிடைக்குது ஹிந்தி எல்லாம் டக்குன்னு போன மாதிரி இருக்கு. கிளிம்ஸ் தானே ஸ்பீடா இருக்கு. பாவம் நல்லா இருக்கு அந்த பீட். அந்த கடைசி வீச்சு உண்மையாவே கூசும். அது நல்லா இருக்கல. அனிருத் உண்மையா டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். அனிருத் ஓகே திருப்பி பார்க்கும். அது இது வித்தியாஸ் சொன்ன லுக்கே அந்த ஒரு டெரரா இருக்கு. டிஃப்ரெண்ட்ல அந்த டெரரா இருக்கு, ஆக்ரோஷமா இருக்கு. இன்னும் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா
இதுல வந்து பீட் அந்த டீசருக்காக தான் மியூசிக் போட்டிருக்கா இல்லையா, படத்துக்கு நம்ம போட தொடங்கி நினைக்கிறேன். ஆனா அந்த பின்னுக்கு வர அதுன்னு நல்லா இருக்கு. அதான் நான் அனிருத் இந்த போர்ஷன் நினைக்கிறேன். முன்னுக்கு வந்தது டெய்லர் அனிருத்தை போட்டு டெய்லர் கட்டுக்காக செய்திருக்காங்க. அதோட அந்த லுக் உண்மையாவே சொல்ல போனா அந்த கஜனி அந்த படங்கள்ல தெரியும், அந்த சூர்யா அப்படி பார்ப்பேன், அந்த எனக்கு அந்த ஞாபகம் அந்த டக்குண்டு. உங்களுக்கு அது வேற இல்லையா? எனக்கு பார்க்க சிவகார்த்திகேயன அந்த அமரன்ல கொஞ்சம் அப்படி பார்த்தோம். அவன்ல இதுல இது கெட்ட போய் மாத்துக்க என்ன சொல்ல, முன்னுக்கு முடி எப்படி வச்சுக்காங்க, அந்த கொஞ்சம் ஹேர்ல் பண்ற மாதிரி முடி தெரியுமா, தாடியும் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு எடுங்க. மெட்டமெட்டிக்ஸ் வாங்க எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப் எடுத்து நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற லுக். அதோட பார்க்க இது ஏதோ ஃபயர் எல்லாம் நடக்குது, என்னன்னு தெரியல, ஏதோ பெரிய ஒரு சம்பவம் போல வந்து ஆர்மி மேலாம் காட்டுறாங்க. இது ஒருவேளை இந்த அதான் மதராசி ஏதோ ஒரு தீவிரவாதி அந்த மாதிரி தான் அவர் படங்கள் இருக்குது. ஏற்கனவே அந்த ஸ்லீப்பர் ஸ்டைல்ஸ் எங்கள் துப்பாக்கிலையும் அப்படித்தான், பட் இதுலேயும் அந்த ஏதாவது போலீஸ் அந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஏஆர் முருகன் கதையில கூட வாருது. ஸோ மதராசிக்கு ஏதோ நடக்க போதோ இல்லை மதராசி அந்த ஏதாவது அந்த மெப்பை போட்டு தான் காட்டிருக்காங்க. இந்தியாவில் ஏதோ பிரச்சனை நடக்காத இவர் கமன் மேனா தான் இருப்பாரோ இல்லை சோல்ஜரா இருப்பாரோ தெரியல, படம் தான் தெரியும். ஆனால் பெரிய பெரிய பாம் பிளாஸ்ட், இந்த கார் ஏதோ ஏற்றுமதி பிளாஸ்ட் அது மாதிரி வந்து ஒரு ஆர்மி ஒரு சோல்ஜரா வாரார் போல. விஜய் மேனன் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஐயப்பன் கோசியாமன்ற ஒரு ஈகோ பேஸ்டான ஒரு நல்ல ஆக்டர், அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர். அவர் வந்து நடிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி தமிழ் மூவிஸ்ல கூட போலீஸா வந்திருப்பார். அதோட எங்கட துப்பாக்கி வில்லனப்பா அவர் அந்த என்ன வீரப்பாவர் ஃபேஸ் கட் நல்லா பொடியான வித்யுத் ஜட்ஜ்மேல அவர்தான், வித்யுத் ஜட்ஜ்மேல அவர் அந்த அவர் துப்பாக்கி தெரிந்தானே அதுலயே மாசா இருந்திருப்பார். அவரை வந்து இதுல வில்லனா தான் காட்டிப்பாங்க, வில்லன் தான் செய்ய. அப்படி பாக்க அடுத்த தளபதி மாதிரி தான் எங்களோட எஸ்கே. அதோட நான் சொல்றேன் இந்த படத்தோட இந்த எஸ்கே இது டோன் மாறும். நான் சொன்னேன் துப்பாக்கியில மாறிச்சு, அதே மாதிரி இது மாறும்ண்டு. இந்த அந்த லுக்கே டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் எல்லாமே இந்த செடிச்சில் இருக்கிற கேஸ் இதுல முன்னுக்கு இது பண்ணி பக்கத்து வீட்டு பிள்ளை என்ற மாதிரி இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு போற மாதிரி, அதான் அடுத்த லெவலுக்கு போத்தானு நடுவில் பக்கத்து வீட்டு பிள்ளை இறக்கிறானே. ஸோ அதனால இந்த மூவி எஸ்கேக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குமென்று நான் நம்புறேன். உங்களுக்கும் அப்படி தோணி இருந்தா மனசுல சொல்லுங்க, உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா இல்லை எனக்கு மட்டும் அப்படி தோணுதான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.